அரவிந்த், அரவிந்த், டே அரவிந்த். பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நீ போய் திவ்யா கூட்டிட்டு வா. டேய், இது நாய் வந்து காரை தோத்துற கதை. அந்த நாயால் அந்த காரை பிடிக்கவும் முடியாது. அப்படியே பிடிச்சாலும் அதுக்கு ஓட்டவும் தெரியாது. அந்த மாதிரி தான் கதையும். வேண்டாம், விட்டுரு. யார் நீ? நான் அன்றைக்கே டிவோர்ஸ் பண்ணி தூக்கி போட்டு போயிருப்பேன். நீங்க தான் அவளை யாருக்காகவும் விட்டு கொடுக்காத, அவளை திரும்ப வரவை அப்படி இப்படி நான் போட்டு கொலை பண்ணீங்க. இப்ப நடனா நாய்க்கு கார் ஓட்ட தெரியாது, காலை தூக்க தெரியாது, டைலாக் விடுறீங்க. உட்கார்றா, உட்கார். உன் கோவம் என்னங்கிறது எனக்கு புரியுது. டேய், ரொம்ப பிடிச்சவங்கள வர்றது வேதனையான விஷயம்தான். ஆனால் உன்னை விட்டு போகணும்னு நினைக்கிறவங்களை பிடிச்சி வைக்கிறது அதை விட ஜாஸ்தி வேதனை தரண்டா. என் லைஃப்பில் நான் ரொம்ப விரும்புகிறவங்க எல்லாரும் என்னை விட்டு போகணுன்னு இருக்க போல. பெத்தம்மாவே என்னை விட்டு போகும்போது பாதியில் வந்தவளை என்னத்த சொல்ல. வாய மூடுறா. உங்கள் அம்மாவை பற்றி யார் வேணா பேசலாம்டா. நீ பேசக்கூடாது. அவன் போனதுக்கு காரணமே நீ தான்டா. உனக்கு 3 வயசு இருக்கும். நீ எல்லாம் ஆம்பளை பசங்க மாதிரியே அம்மா செல்லமாவே வளர்ந்து அவளுக்கு நீ என்ன உயிர்றா. பொக்கிசமாக வச்சு தினந்தோறும் கொண்டாடும். ரொம்ப நல்லவ பாவ. நம்ம 2 பேர்த்த பார்த்துக்க தெரிஞ்ச அவளுக்கு அவளை பார்த்துக்க தெரியல. ஒரு நாள் தலை சுற்றுதுன்னு படுத்தவ தான் அப்படியே படுத்த படுக்கை ஆயிட்டான். அம்மா செல்லமாவே இருந்த நீ அவ சாகிறத பார்த்தா அவன் மனசு உடஞ்சி போயிட்டு நினைச்சு அவ்வளோ பெரிய வழியை என் குழந்தைக்கு கொடுக்க வேண்டாம் நினைச்சு ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ போயிட்டு. ஆனால் அதையா செத்தான். அவளை நினைச்சு நான் இன்னும் அழுதுட்டாண்டா இருக்கேன். ஆனால் நீ சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக தான் நான் ஜாலியாக இருக்கேன்.